ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 34 சங்கீதம் 12 வசனம். Psalm 34 verse 12. நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? ஆமென். ஆங்கில வேதத்தில் வாசிக்கிறேன். Whoever of you loves life and desire to see many good days. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல என்ன சொல்றாரு? Whoever of you loves life, ஜீவனை விரும்பி desires to see many good days, அநேக நாட்களை, நன்மையான நாட்களை காண வேண்டுமென்று விரும்புகிற மனுஷன் என்று சொல்கிறார். மனுஷன் யார்? அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஜீவனை விரும்பணும். நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, பாதியில் செத்துடுறேன், என்னுடைய ஆயுசு நாள் இவ்வளவு தான் என்று சொல்லி தங்களுடைய ஆயுசு நாட்களை குறைத்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க வாயின் அறிக்கையினாலேயே பார்த்திங்கன்னா அவங்க ஆயுசு நாட்கள்லாம் குறைஞ்சி போகிறத பார்க்குறோம். எத்தனையோ பேர் அப்படி சொல்கிறாங்க, நான் சீக்கிரம் செத்துருவேன்னே சொல்லி அது போலவே நிறைய பேர் மரணம் அடைந்து போய் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இந்த இடத்துல இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறாரு, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நன்மையான நாட்களை நான் காண வேண்டும். அப்படி நான் ஜீவனை என்ன செய்யணும்? விரும்பணும் அப்படின்றார். Whoever of you loves life and desire to see many good days. அப்போது ஆண்டவர் ஒரு லெங்த் ஆஃப் டேஸ், ஆண்டவர் நம்முடைய ஆயுச நாட்களை நீடித்திருக்க நீங்களும் நானும் விரும்பணும். ஆண்டவர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் எவ்வளவு காலத்தை ஆண்டவர் நியமிச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஆனாலும் நம்ம எல்லாருமே தீர்க்க ஆயுசை விரும்பணும். விரும்பினாதான் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா கர்த்தர் நமக்கு நன்மையை கட்டளையிடுவார். சங்கீதம் 102 சங்கீதம் 24 வசனத்தில் சங்கீதக்காரன் சொல்கிறாரு, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாமலும் என்று சொல்கிறார். பாதி வயதில், என்னுடைய வயசில் பாதி வயதை நான் தாண்டும் போது என்னை எடுத்துக்கொள்ளாதீங்க ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளாதீங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுறார். வேதத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே நம்ம வாசிக்கிறோம், உபாகமத்தின் புஸ்தகம் 30 அதிகாரம் 20 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. ஏன் பற்றி கொள்ளணும்? அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் என்றான். ஆண்டவர் நம்மளை பற்றிக்கொள்ள, தேவனை பற்றிக்கொள்ள சொல்கிறாரு. அப்போது பற்றிக்கொள்ள, எதுக்கு பற்றிக்கொள்ளணும்னா, அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்க ஆயுசுமானவர். இஸ் அ லைஃப் அண்ட் த லெங்த் ஆஃப் டேஸ். அவரே நமக்கு ஜீவன். அது மாத்திரமில்லை, தீர்க்க ஆயுசுன்னு சொல்கிறார். ஆண்டவர் நமக்கு ஒரு லெங்த் ஆஃப் டேஸை கொடுக்க விரும்புகிறார். நம்முடைய லைஃப் ஸ்பேனை அதிகமாக ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். தீர்க்க ஆயுஸ், அற்ப ஆயுசு இல்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சொற்பமான ஆயுசு, அற்பமான ஆயுசில் மரித்து போகிறாங்க. ஆண்டவர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுக்கணும் தான் ஆண்டவருடைய சித்தமாக இருக்குது. அதனால் நீங்கள் வாஞ்சிங்க, நீங்கள் அப்படிப்பட்ட நாட்களை விரும்புங்க. கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க ஆயுசை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் போதுமானவராக இருக்கிறார். நம்ம வாசித்த அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். சங்கீதம் 34 சங்கீதம் 12 வசனம். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? அப்போது அந்த நீடித்த நாட்களை நம்ம விரும்பணும், வாஞ்சிக்கணும். அந்த நீடித்த நாட்கள் நமக்கு டிசையர் இருக்கணும். அதான் சொல்கிறாரு, whoever of you loves life and desires to see many good days. டிசையர், நமக்குள்ள அந்த டிசையர் இருக்கணும். என்ன டிசையர்? மெனி குட் டேஸ். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தீர்க்க ஆயுசு இருக்குது, ஆனால் குட் டேஸாக இல்லை, வெரி பேட் டேஸ். ஐயோ நான் ஏன் வாழ்கிறேன், எனக்கு சாவு வரலையே சொல்லிட்டு சிலர் பார்த்தீங்கன்னா 80 வயசு 85 வயசு 90 வயசில்
இன்னும் நான் சாகாமல் இந்த பாழான உலகத்தில் ஏன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் காணப்படுறாங்க. அப்படி இல்லை, இந்த இடத்துல சொல்கிறாரு குட் டேஸ்ன்னு சொல்கிறார். நல்ல நாட்கள் நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்கள் நன்மையை காணும்படி. அப்போது நல்ல நாட்கள் குட் டேஸ்ன்னு போட்டிருக்குது. அப்போது கர்த்தர் நமக்கு தீர்க்க ஆயுசை மாத்திரம் கொடுக்கல, கூடவே என்ன கொடுக்குறாருன்னா குட் டேஸை கொடுக்குறார், நன்மையான நாட்களை கொடுக்குறார். அப்போது அந்த நாளெல்லாம் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழ, நம்முடைய வாழ்நாள் எவ்வளவோ 60, 70, 80, 90 அப்படின்னு ஆண்டவர் கொடுக்குறார். அப்போ அந்த வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையினாலே நம்ம திருப்தியாக்கி ஆண்டவர் நமக்கு தீர்க்க ஆசையை கொடுக்க தேவன் போதுமானவராக இருக்குது. இந்த அருமையான நல்ல நாளில் கூட வசனத்தை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அப்படிப்பட்ட அனுபவத்தோடு உங்களை வழிநடத்தி காப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். அமேன் அமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார் என்று நாங்கள் வேதத்தில் வாசித்தது போல ஆண்டவரே, நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு டிசையரை கர்த்தர் தாரும், நன்மையான நாட்களை காண. ஆண்டவரே கர்த்தாவே, குட் டேஸை நாங்கள் காண, லெங்த் ஆஃப் டேஸ் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நீடித்த நாட்களை காண ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட வாஞ்சையும் விருப்பத்தையும் தந்தருளி அதிலே உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை செய்தர். ஆசீர்வதியும் வழிநடத்தி உம்முடைய நாமத்தை மயப்படுத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே. ஆமேன் ஆமேன்.